ஏழாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து MHC வந்து எக்ஸாம் வருது, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வருது மேம். அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 7th கொஸ்டின் பார்க்க போகிறோம். திருமந்திரம் டேஷ் என்ற அடைமொழி பெயரை உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் 3000. 8வது இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அகத்தியலிங்கம். பந்தை உருட்டினான் என்பது பிறவினை. 10வது திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 11 இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா விக்ரம் சாராபாய். 12 இடைச்சொற்கள் தாமாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர் தான். இடைச்சொற்கள் வந்து தனியாக வராது, சொற்களுக்கு நடுவில் மட்டும்தான் வரும். அதை சொன்னவர் வந்து தொல்காப்பியர். 13 சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றியவர் அல்லது கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா. 14 நண்பா எழுது என்பது எவ்வகை தொடர்னு பார்த்தீங்கன்னா விழித்தொடர். நண்பா அங்கே ஆச்சரியக்குறி வந்திருக்குல்ல, அப்போ வந்து விழித்தொடர். ஓகே, தேங்க்யூ.